அனைவருக்கும் வணக்கம். இந்த சீசனுக்கு என்னுடைய மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குளிர்கால காய்கறிகள்னு சொல்கிற பீட்ரூட், கேரட், கோஸ் இது எல்லாத்தையுமே நான் விதைச்சிருந்தேங்க. பார்த்திங்கன்னா இதிலேருந்து செடிகள் எல்லாம் ரொம்ப ஒரு அட்டகாசமாக வளர்ந்து இப்போ அறுவடைக்கு ஒரு சில க்ரோ பேக்கில் இருக்கிற செடிகள் தயாராக இருக்குது. அதை மட்டும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேரட் அறுவடை பண்ணிக்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 க்ரோ பேக்கில் போட்டிருந்தேன். அதில் ஒரு சில க்ரோ பேக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா பாருங்கள் கேரட் வெளியில் தெரியுது. இதில் என்ன ஒரு சிரமம்னா பார்த்திங்கனாக்கா ஒரு க்ரோ பேக்கில் ஒரு சில கிழங்குகள் மட்டும் முத்தி இருக்கும். ஒரு சில கிழங்குகள் பார்த்திங்கனாக்கா அப்படியே இன்னும் செடி கிழங்குகள் கீழே வைக்காமே இருக்கும். அதனால் நமக்கு இப்போ எந்த கிழங்குகள் நல்லா முத்தி கிழங்குகள் பெருசாக இருக்கோ அதை மட்டும் அறுவடை பண்ண போகிறோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கேரட் அறுவடை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கேரட் நல்லா முத்தி இருக்குது. இதை எடுக்கலாம். கேரட்டை கொஞ்சம் அறுவடை பண்ணாமல் விட்டுட்டோம்னாலும் அது பார்த்திங்கனாக்கா ரொம்ப இந்த மாதிரி வேரெல்லாம் அதிகமாகிடும், கிழங்கு ரொம்ப முத்திரும். ஓகே, இது இன்னும் கிழங்குகள் முத்தலை. பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, கேரட் பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறையா க்ரோ பேக்கில் நான் விதைச்சிருக்குங்க. அது இன்னும் கிழங்குகள் இன்னும் கீழே வைக்கல. அதாவது கிழங்குகள் முத்தலை, எல்லாமே சின்ன சின்ன கிழங்குகளாக இருக்குது. ஒரு 4 கிழங்குகள் மட்டும்தான் கிடச்சிது. அது மட்டும் நான் இப்போ அறுவடை பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டை போய் பார்க்கலாம். பீட்ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கிழங்குகள் வச்சுருக்குங்க. நல்லாவே கிழங்குகள் மேலே தெரியுது பாருங்கள். ஓகே, அடுத்த கிழங்குகளையும் பார்க்கலாம். சூப்பர்ங்க. ஓகே, இந்த க்ரோ பேக்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிழங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். சின்னதாக இருக்குது இந்த கிழங்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு வாரம் விட்டு தான் அறுவடை பண்ணுங்க. அடுத்து பாருங்கள், பீட்ரூட்டு இன்னும் இந்த க்ரோ பேக்கெலாம் கொஞ்சம் லேட்டாக போட்டு விட்டுருந்தேன். ஒரு மாதம் கழித்து விதைகள் போட்டது. இதெல்லாம் இப்போ தான் செடிகள் முளைச்சி நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இன்னும் இதெல்லாம் கிழங்குகள் வைக்கல. ஓகேங்க, பீட்ரூட் அறுவடை முடிச்சாச்சு. பார்த்திங்கனாக்கா ஒரு 5 கிழங்குகள் கடிச்சிருக்கு. போதும். இது நம்ம ஒரு வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். கேரட் பார்த்திங்கனாக்கா நான் முன்னே சொன்ன மாதிரி சில கிழங்குகள் மட்டும்தாங்க கிழங்குகள் பெருசாகுது. பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரோ பேக்கில் இவ்வளோக்கு தான் சைஸ் வந்திருக்கு இந்த தடவை கேரட்டு. மற்ற கிழங்குகள் பெருசாகிற வரைக்கும் இதை விட்டு வச்சுருந்தோம்னாக்கா இது பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாமே வேர் போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் கேரட்லாம் நாராகிடும். அதாவது நார் விட்டுரும். அதனால தான் நான் இதை மட்டும் இப்போ எடுத்துட்டேன். ஒரு 4 கிழங்குகள் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், நான் இந்த கோஸ் கூட விதைச்சிருக்கேன். ஒரு 3 க்ரோ பேக்கில் மட்டும் போட்டு விட்டுருந்தேன். அவ்வளோதான் விதைகள் என்கிட்ட இருந்தது. இது எப்படி இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் கோஸ் வைக்கிறதுக்கு. இந்த மாதிரியான கேரட், பீட்ரூட், கோஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஒரு குளிர்கால காய்கறிகள்லாம் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் விதைச்சி அறுவடை எடுக்கிறதுங்கிறது ஒரு சவாலான விஷயந்தாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமம்தான் இதுலேருந்து ஒரு அறுவடை எடுக்கிறது. ஒரு நல்ல சீசன் இருக்கணும். அதே சமயத்தில் மண்கலவு ரொம்ப தரமானதாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து நல்ல ஒரு அறுவடை எடுக்க முடியும். இதுலேருந்து ஒரு நிறைய விளைச்சல் நம்ம எடுக்க முடியலனாலும் பார்த்திங்கனாக்கா நம்ம மாடி தோட்டத்துலேயும் ஒரு கேரட், பீட்ரூட், கோஸ், காலிஃப்ளவர் இது மாதிரிலாம் வளர்த்து அறுவடை எடுத்தங்கிறதுல ஒரு சந்தோஷம்தான். அதுக்காக இப்போ நாம் வளர்க்குறது தான் இந்த கேரட், பீட்ரூட் எல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேரட், பீட்ரூட் வளர்க்குறத பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன். நான் முன்னவே சொல்லியிருந்தேன் கேரட், பீட்ரூட் வளர்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் சிரமமான விஷயம்னா சீசன் மட்டும்தாங்க.
நம்ம வந்து ஒரு ஆசைக்காக உடனே கேரட் வளர்க்கணும்னு நினச்சோம்னாக்கா அது முடியாது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம விதைக்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு சீசனு. இந்த சீசனுக்காக நம்ம காத்துட்ருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா விதைகள் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. கொஞ்சம் இந்த ஆன்லைனில் அல்லது நாட்டு காய்கறி விற்கிறவங்ககிட்ட வந்து இந்த விதைகளை நம்ம பார்த்து கேட்டு வாங்கணும். அது மட்டும்தான் சிரமம். மற்றபடி இந்த மண்கலவை வந்து கொஞ்சம் தரமானதாக ரெடி பண்ணிவிட்டு, அதாவது காயர்பித், செம்மண், மண்புழு உரம், அப்புறம் தொழு உரம் இது கலந்துட்டு இதை நம்ம கேரட் விதைகளை விதைச்சி விட்டோம்னா, கேரட் பீட்ரூட் விதைகளை வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்தில் விதைச்சி விட்டோம்னா அடுத்து அது பாட்டுக்கு வந்து வளர்ந்து வருங்க. இதில் பூச்சி தொல்லைகள்னு பார்த்திங்கன்னா அதிகம் எதுவும் இருக்காது. இந்த பீட்ரூட்டில் மட்டும் பார்த்திங்கனாக்கா இந்த புழுக்கள் வந்து இந்த இலைகளை சாப்பிட ஆரம்பிக்கும். அதுக்கு லேசாக நம்ம வந்து வேப்ப முன்னாக்கு கரைசல் தெளித்து விட்டோம்னா போதும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா பூச்சி தொல்லைகள் கேரட்டெல்லாம் ஒன்றும் அதிகம் இல்லை. என்னுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த தடவை பூச்சி தொல்லைகள் எதுவும் அதிகம் இல்லை. புழுக்கள் மட்டும்தான் வரும். இந்த புழுக்கள் வர சமயத்தில் மட்டும் வேப்ப முன்னாக்கு கரைசல் கொஞ்சம் தெளித்து விடுங்க. தெளித்து விட்டு நம்ம வந்து இந்த சீசன் மட்டும் கரெக்டாக பார்த்து விதைச்சிட்டோம்னா நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும். இந்த தடவை பார்த்திங்கன்னா கேரட் வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வந்திருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கனாக்கா சத்து பற்றாக்குறைன்னு தான் நினைக்கிறேன். அதாவது மண்கலவையில் போதுமான பொட்டாசியம் சத்து இல்லைங்கிறது தான் சொல்லுவாங்க. அதாவது கிழங்கு வகைகள் வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு பொட்டாசியம் சத்து கம்மின்னு தான் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் வந்து கிழங்குகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேரட்டு, பீட்ரூட் எல்லாமே கொஞ்சம் சைஸ் சின்னதாக வந்திருக்கு. இதை கொஞ்சம் கவனித்து நாம் வந்து கொஞ்சம் கூடுதலான உரங்கள் நான் கொடுத்துருந்தேன்னா, கூடுதலான உரங்கள்னால் பார்த்தீங்கன்னாக்கா கிழங்குகள் வைக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்புழு உரம், அடுத்து கொஞ்சம் சாம்பல் இதெல்லாம் வந்துட்டு கலந்து கொடுத்துருக்கணும். நான் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் கிழங்குகள் சின்னதாக போச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரியான குளிர்கால காய்கறிகளை உங்களுடைய மாடி தோட்டத்தில் வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம். கேரட் வளர்க்குறதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்கலவை கூட கொஞ்சமாக வந்து மணல் கலந்துக்கணுங்க. மணல் கலந்து நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அதில் கேரட் விதைகளை விதைச்சி விட்டோம்னாக்கா கிழங்குகள் வந்து ரொம்ப இன்னும் ஆழமாக வைக்கும், கிழங்குகள் பெரிதாக வைக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் கேரட்டில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமாக இந்த மாதிரி செடிகளை விடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நெருக்கமாக இருந்தாச்சுனாக்கா கிழங்குகள் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக வச்சிரும். அதாவது ஒரு கிழங்குகள் வந்து ரொம்ப தடிமனாக வராது. அதனால் இந்த கேரட் செடிகளை வந்து கொஞ்சம் வளர்ந்த உடனே கட் பண்ணி விட்டுறணும். அதாவது ஒரு க்ரோ பேக்குக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 அல்லது 8 செடி அதுக்குள்ளே மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா கிழங்குகள் மற்ற அந்த வளர்கிற செடியிலேருந்து கிழங்குகள் வந்து ரொம்ப பெருசாக வைக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் கேரட் வளர்க்குறதுல நான் கற்றுக்கிட்டேங்க இப்போ இந்த விஷயம். அவ்வளோதாங்க. கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த மாதிரி கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் வளர்த்து மாடி தோட்டத்துலேருந்து ஒரு சூப்பரான அறுவடை எடுத்து உங்கள் வீட்டு சமையலுக்கு பயன்படுத்தி பாருங்கள். எங்கள் வீட்லேயும் கேரட் வளர்த்தோங்கிறதுல ஒரு கெத்து தான். ஏன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கேரட் எந்த மாதிரி வளரும் பார்த்திங்கனாக்கா அதனுடைய செடிகள்லாம் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கேரட் எப்படி இருக்கும், பீட்ரூட் எந்த மாதிரி வளர்ந்து வரும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்திலேயே நம்ம வளர்த்து காமிக்கும் பொழுது அவங்களுக்கும் இதெல்லாம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்னால் இப்படி தான் இருக்குமா, அதாவது புக்கில் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க கேரட்டு, பீட்ரூட் வந்து எப்படி அதனுடைய செடிகள் இருக்குன்னு. நேரில் பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் குழந்தைகளுக்கும் பார்த்திங்கனாக்கா கேரட் நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்துங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அவங்களே பார்க்கும்போது ரொம்ப ஐயோ நம்ம வீட்லேயும் கேரட்டு வளர்க்குறோம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான புதுமையான காய்கறி செடி, அதாவது நம்ம அதிகமாக யார் வீட்லேயும் வளர்க்காதது, இந்த கத்திரி, தக்காளி, வெண்டைன்னா பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வளர்க்குறது தான். கேரட், பீட்ரூட் அதிகமாக யாரும் வளர்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செடிகளை வளர்த்து நீங்களும் ஒரு விளைச்சல் எடுத்து பாருங்கள். அதிலேருந்து விளைஞ்ச அந்த காய்கறிகளை பறிக்கும் பொழுது உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது உங்களுக்கே புரியும். அவ்வளோதாங்க, என்னுடைய மாடி தோட்டத்திலேருந்து எடுத்த ஒரு சூப்பரான அறுவடை. இந்த சின்ன ஒரு அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த விளைச்சல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய ஜேஜி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேரட், பீட்ரூட், கோஸ் வளர்ப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.